ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் டிஎஸ் விஷன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஏர்போர்ட்லேருந்து புதிய பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் எங்கேருந்து ரிலீஸ் ஆயிருக்குன்னா, ஐஜிஐ ஏவியேஷன் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட்லேருந்து தான் ரிலீஸ் ஆயிருக்கு. இவங்க எந்தெந்த பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு கீழே வந்து கிரவுண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கான். எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் ஏர்லைன்ஸு, கிரவுண்ட் ஹேண்ட்லிங் கம்பெனிஸு, ஹாஸ்பிட்டாலிட்டி, ரீட்டைல் அவுட்லெட்ஸு, ஃபுட் கோர்ட்ஸு அண்ட் கார்கோ வந்து இருக்குன்றாங்க. அதுக்குள்ள தான் வந்து ஆட்களை வந்து நியமிக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதவிக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிஷன் பார்த்தீங்கன்னா 6 மார்ச் 2024 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிஷன் பார்த்தீங்கன்னா 22 மே 2024 அன்று வந்து சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் டேட் வந்து வில் பி அனௌன்ஸ் பண்ணுவோம், நாங்கள் பின்னாடி சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாமில் வந்து 15 நாளுக்கு அப்புறம் வந்து ரிசல்ட் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எந்த பதவிகளுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட்ன்ற பொசிஷனுக்கு தான் வந்து ஹையர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 10th +2 அண்ட் அபோவ் படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்கிறாங்க. ஏஜ் பொறுத்தவரைக்கும் 18லேருந்து 30 வயது வந்து சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1074 வேகன்சிஸ் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் 25,000லேருந்து 35,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யாரை ரெக்வயர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேல் அண்ட் ஃபீமேல் போத் 2 பேருமே வந்து ரெக்வயர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஏவியேஷன் ஏர்லைன் சர்டிஃபிகேட்டு அல்லது டிப்ளமோ சர்டிஃபிகேட்டெல்லாம் வந்து முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. 12th முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுற கேண்டிடேட்டை வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் சிலபஸை பொறுத்தவரைக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா 4 பார்ட்டாக நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. முதல் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் அவேரன்ஸ் வந்து 25 மார்க்கும், ஏவியேஷன் நாலேஜ் பார்த்தீங்கன்னா 25 மார்க்குக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷ் நாலேஜ் பார்த்தீங்கன்னா 25 மார்க்ஸ் இருக்கும். ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 25 மார்க்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் 100 கொஷின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1.5 மணி நேரம் எக்ஸாம் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா 100 மார்க் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு கொஷினுக்கு வந்து 1 மார்க் வீதம் வந்து 100 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ் ஆஃப் சிலபஸை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாமுக்கு எப்படி இருக்குன்னா, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வர சிலபஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஜென்ரல் இங்கிலீஷு, ஜென்ரல் அவேரன்ஸு, ஏவியேஷன் நாலேஜுக்கெல்லாம் வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பதவிக்கான எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் அண்ட் யூடி வைஸாக வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சென்னை, மதுரையில் வந்து சொல்லியிருக்காங்க. விசாகப்பட்டினத்துலேயும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து ஃபஸ்ட்டு அப்பியர் ஆக சொல்லியிருக்காங்க. இந்த பதவிக்கான அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இதற்கான அப்ளை லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மேலும் இந்த பதவிக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22 மே 2024 மிட் வந்து 12 மணிக்குள்ளே வந்து எண்ட் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் 350 ரூபா வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து நான் ரீஃபண்டபிள்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஐஜிஐ ஏவியேஷன் பிரைவேட் லிமிடெட்லேருந்து புதிய பதவிகளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பதவிகளுக்கான டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்த்து முடிச்சிட்டோம். இந்த தகவலெல்லாம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.